அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஷாபானுடைய மாதத்தின் ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்று இரவுக்குள்ள நம்ம எல்லோருமே கட்டாயம் ஓதி முடிக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜுமாவுடைய தினம் அப்படின்னாலே நம்ம எல்லோருமே கண்டிப்பாக இந்த அமலை முடிக்கணும். அது என்ன அமல்? அதுதான் செலவாத். அது மட்டுமல்ல, இந்த ஷாபானுடைய மாசத்துல நம்ம எல்லோருமே அதிக அளவு செலவாத்துக்களை ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதம் நபியவர்களுடைய மாதம். நபியவர்கள் நிறைய அமல்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. நாமும் இந்த மாசத்துல நிறைய அமல்கள் செய்யணும். அமல்கள்ல மிகச்சிறந்தது, அல்லாஹ் விரும்பக்கூடியது அப்படின்னா, இன்னும் நமக்கும் ஏராளமான சிறப்புகள், நன்மைகள் இன்னும் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நமக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா அது செலவாத்து தான். கட்டாயம் இந்த செலவாத்தை இந்த மாசத்துல நம்ம அதிகப்படுத்தணும். இன்னும் இந்த மாதிரி ஜுமாவுடைய தினங்கள்ல கண்டிப்பா நம்ம அதிகப்படுத்திக்கணும். இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது 4 குட்டி செலவாத்தை தான் பார்க்க போறோம். 4மே ரொம்ப ரொம்ப சிறந்த செலவாத்துக்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நான் அதிகமான கடன்ல இருக்கேன், ரொம்ப வருத்தத்துல இருக்கேன், இன்னும் வியாபாரம் எல்லாம் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, வருமானம் இல்லை, சம்பளம் பத்தல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த 4 செலவாத்தையும் இன்றைய தினம் ஓதுங்க. அல்லாஹாலா பரக்கத்தின் வாயில்களை திறந்து வைப்பான். பரக்கத் எங்கிருந்தெல்லாம் வருதோ, செல்வம் எங்கிருந்தெல்லாம் வருதோ அதுல அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழிவான். இன்னும் 50 லட்சம் கடன் இருந்தாலும் ரப்பு உங்களுக்கு அடைத்து தருவான். பணம் பல வழிகள்ல உங்ககிட்ட தாராளமா வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். அதனால இன்றைய தினம் ஜுமாவுடைய தினத்துல இந்த 4 குட்டி செலவாத்தை நீங்க உணர்ந்து ஓதுங்க. பொருளை உணர்ந்து ஓதுங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு அர்த்தத்தோட அந்த 4 செலவாத்தையும் நான் சொல்றேன். முதல் செலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் அதத மாஃபி இல்மில்லாஹி ஸலாத்தன் தாஇமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். அல்லாஹ்வே, உன்னுடைய அறிவின் எண்ணிக்கையின் அளவிற்கு உன்னுடைய அரசாங்கம் நிலைத்திருக்கும் வரை எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொழிந்து கொண்டே இருப்பாயாக. இந்த செலவாத்தை நம்ம ஒரு தடவை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் 6 லட்சம் நன்மைகளை அல்லாஹாலா உடனடியாக நமக்கு தர்றான். இந்த செலவாத்துக்கு பேர் செலவாத்தே ஷாதா அப்படின்னு அழைக்கப்படுது. இன்னொன்று செலவாத்துல் ஆயிஷான்னும் அழைக்கப்படுது. ஏன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு நாளைக்கு 10,000 செலவாத்துக்கள் ஓதக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அப்போ இதை அறிந்து கொண்ட ரசூல்லா, இந்த செலவாத்தை ஓதனீங்க அப்படின்னா உங்களுக்கு லட்சக்கணக்கான நன்மைகள் அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லி கொடுத்த செலவாத்து தான் இந்த செலவாத்து. அதனால இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் இந்த செலவாத்தை ஒரு முறையாவது நீங்க ஓதிக்கோங்க. அடுத்தது 2வது செலவாத். ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மாஹுவ அஹ்லுஹு. அல்லாஹுவே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தகுதிக்கு தக்கவாறு அவர்களுக்கு நீ செலவாத்தை பொழிவாயாக. இந்த செலவாத்தை நம்ம ஒரு தடவை சொன்னோம் அப்படின்னா 1000 வானவர்கள் 1000 நாட்கள் நமது நன்மைகளை எழுதிக்கிட்டே இருப்பாங்களாம். சுபஹானல்லாஹ், இது எவ்வளோ பெரிய ஒரு நன்மையின் பொற்குவியல்னு பாருங்க. அதனால இந்த செலவாத்தையும் இன்றைய தினம் நம்ம ஓதிக்கலாம். அடுத்தது 3வதான செலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா லஹு. இதனுடைய பொருள், அல்லாஹுவே, எங்கள் தலைவரும் பாதுகாவலருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் நீ அவர்களை நேசித்து நீ அவர்களை திருப்தி அடையச் செய்யக்கூடிய அளவிற்கான செலவாத்துக்களையும் சலாமையும் பொழிவாயாக. சுபஹானல்லாஹ், இந்த செலவாத்தை நம்ம ஒரு தடவை ஓதணும் அப்படின்னா 1000 நாட்கள் நன்மைகளை நம்ம செய்த அந்த நன்மை நமக்கு கிடைக்குது. 1000 நாட்கள். சுபஹானல்லாஹ், ஒரு தடவை ஒரு நிமிஷத்துல ஓதக்கூடிய இந்த செலவாத்திற்கு அல்லாஹ் தஆலா எண்ணற்ற பலன்களை கொடுக்குறான். அடுத்தது 4வதான செலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதி வ அலா ஆலிஹி வஸல்லிம். அல்லாஹ்வே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் செலவாத்தையும் சலாமையும் பொழிவாயாக. இந்த செலவாத்தை நம்ம ஒரு தடவை சொன்னோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். எவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தரான் பாருங்க. இந்த 4 செலவாத்தை ஓதணும் அப்படின்னா நினைத்து பார்க்காத அளவிற்கான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. நன்மைகளின் பொற்குவியல் அப்படின்னே சொல்லலாம். எனவே இன்றைய
முதல் ஷாபானுடைய ஜுமாவுடைய தினத்தில் இந்த 4 செலவாத்தையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க. எவ்வளவு செல்வம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா செலவாத்து ஓத ஓத அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை கொடுப்பான். நம்மளோட வியாபாரத்தில் வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் செழிப்பை உண்டாக்குவான். கடன்களை லேசாக்குவான். இன்னும் இந்த செலவாத்து ஓதனா பாவங்களும் மன்னிக்கப்படுது. இன்னும் அல்லாஹ்வினுடைய நெருக்கம் கிடைக்குது. அவனுடைய அன்பும் ரஹ்மத்தும் கிடைக்குது. எனவே இந்த 4 செலவாத்தையும் இன்றைய தினம் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. 50,00,000 கடன் இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்குவான். இன்னும் 50 கோடி கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஏன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அதுவும் தாராளமாக கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய தயாரிப்புகளில் எந்த தயாரிப்பு வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.